கண்டிப்பா அங்க நம்ம இப்ப ஏலத்துல பாத்தீங்கன்னா கேமரூன் கிரீன் வந்திருக்காரு. ஸோ கேமரூன் கிரீனை நம்ம பேசிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமா. கேமரூன் கிரீனை சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, தேவை இருக்கு. ஆமா, ஏன்னா தேவை இருக்கு. நீங்க சொல்றது கரெக்டான இது, தேவை இருக்கு. கேமரூன் கிரீனோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு இன்னொரு அடிஷ்னல் பலமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா சிஎஸ்கே இன்னும் ஏலத்துக்கே அவங்க ஸ்டார்டே பண்ணல. கேமரூன் கிரீன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேகேஆர் போயிட்டு இருக்காங்க. ஸோ மேபி நம்ம சொன்ன மாதிரி கேகேஆர் கண்டிப்பா போறது பெரிய அமௌண்ட் வச்சிருக்கிறனால கேமரூன் கிரீனுக்கு போவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். பட் சிஎஸ்கே இன்னும் நம்ம இவ்வளோ பேசணும். சிஎஸ்கே நீங்க கேமரூன் கிரீன் எடுத்தா கொஞ்சம் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. எனக்கு தெரிஞ்ச மினி இடத்துல அதிகம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா கேமரூன் கிரீன் இருக்குன்னு பார்க்கலாமா லிவி? ஏன்னா அவரு தான் அதிக தொகைக்கு ஏலம் போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. ஆமா, ஏன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஏன்னா நம்ம எப்பவுமே சொல்றது தான் கிரிக்கெட்ல ஒரு பலமான டீம்னா ஆஸ்திரேலியா அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்லுவோம். அதுல முக்கியமா இந்த கேமரூன் கிரீன் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்லயும் நல்லா ஆடுறாரு, T20 விட்டிங்னால நல்லா ஆடுறாரு, ஓடியோயும் ஹெல்ப் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு கேமரூன் கிரீன் ஆஸ்திரேலியால. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்ல கேமரூன் கிரீன், ஏன்னா இன்னும் அவரு அவுட் ஆஃப் ஃபார்மே ஆகல அவரு. ஸோ அவரோட அதாவது மேபி விட்டிங்கன்னா ஒரு 30 ரன், நம்ம T20 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபாஸ்டா ஒரு 30 ரன் அடிச்சிட்டீங்கனாலே போதும், அது ஒரு பெரிய ஸ்கோராவே நம்ம பார்க்கலாம். கேமரூன் கிரீன் சொன்ன மாதிரி ஏலத்தொகை ஏறிட்டே போகுது. 2 கோடி பேஸ் கிட்டத்தட்ட 2 கோடி பேஸ் பத்தி இப்ப 7 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா கேமரூன் கிரீனோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா கேகேஆர் கண்டிப்பா விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேகேஆர்ட்ட தான் இருக்கு, கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேல வச்சிருக்கிறனால கேகேஆர் எந்த டீம் போட்டி போட்டாலும் கேகேஆர் தான் கேமரூன் கிரீனை எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம கடுமையான போட்டி போயிட்டு இருக்கு. 2 டீமும் மோதிக்கிறாங்க. யாரு கேமரூன் கிரீன் எடுக்க போறாங்கன்னு தெரியல. 2 கோடி அப்படிங்கிறது பேசிக் பிரைஸா பிக்ஸ் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா 8 கோடி 60 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு. 8 கோடி 80 லட்சத்துக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் 9 கோடி இவங்க கேட்கறாங்க. ரொம்ப பரபரப்பா தான் போயிட்டு இருக்கு. இப்ப இதுதான் இந்த மினி அளவுல ஹைலைட்டா கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் சீசன்ல கிட்டத்தட்ட ஸ்ரேயஸ் ஐயர் தான் பாத்தீங்கன்னா 27 கோடி புள்ளி கிட்ட போனாரு. அப்படி பாக்குறப்போ மேபி கேமரூன் கிரீன் இன்னைக்கு அதை பீட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ கேமரூன் கிரீன் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இன்னைக்கு மினி ஏலத்துல நீங்க சொல்ற மாதிரி தான் ஸ்டார் பிளேயரா கண்டிப்பா கேமரூன் கிரீன் செயல்படுவாரு. அதை நம்ம தொடர்ந்து அது பார்த்துட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட 11 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. 2 கோடி தொடங்கி அதிகபட்சமா இப்ப எப்படினாலும் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் 16 கோடி தான் இருக்கு அவங்க கையில. ஸோ அவங்க 16 கோடிக்கு மேல போச்சுன்னா அவங்களால அதுல அந்த கேம்குள்ள பிட் பண்ண முடியாது. மேபி இதை தாண்டி சிஎஸ்கே இதுக்கப்புறம் பிடிப்பாங்களா, மேபி RR விட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே பிடிச்சி கேமரூன் கிரீனை அவங்க டீமுக்கு எடுத்துட்டு போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறத நம்ம. ராஜஸ்தான் ராயல்ஸ் 16 கோடி தான் இருக்கு. 16 கோடி 5 லட்சம் தான் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இது இப்போ வரக்கூடிய ரேட்டு அதிகம் இல்லையா உங்களுக்கு? ஆமா, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க சஞ்சு சாம்சனை விட்டுட்டாங்க. அவங்களுக்கு 9 பிளேயர் தேவை. 8 பேர் இந்தியன் பிளேயரும் ஒரு ஃபாரின் பிளேயரும் அப்படின்னு 9 பிளேயர் அவங்க தேவைப்படுறாங்க. ஒரு 16 கோடி தான் இருக்கு. அப்ப அதுக்கு உட்பட்டு தான் அவங்க எடுத்து ஆகணும். அப்படிங்கும்போது இந்த காம்படிஷன்ங்கிறது அவங்களுக்கு லிமிட் தாண்டி தானே போகுது. ஆமா, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க டீம்ல சஞ்சு சாம்சன் போனக்கப்புறம் அந்த டீம் எப்படி செயல்படும் அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியல. யாரு கேப்டனா இருப்பானும் தெரியல. ஸோ அப்படி பாக்குறப்போ கண்டிப்பா கேமரூன் கிரீன் வந்து ஒரு பெரிய லெவல்ல இந்த ஐபிஎல் சீசன்ல ராஜஸ்தான் மேபி எடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. பட் அவங்க கிட்ட இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்து கேமரூன் கிரீனை வாங்கினா ஒரே ஒரு பிளேயர் தான் வாங்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி அதை தாண்டி மற்ற பிளேயர்ஸை வாங்கி அவங்க டீமை வந்து செட் பண்ண முடியுமா நம்மளுக்கு கண்டிப்பா தெரியல. ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுதான் இந்த ஹைலைட், இந்த ஷோடைய இந்த மினி ஏலத்துடைய ஹைலைட் இதை நம்ம இதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேமரூன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 கோடி தாண்டி போயிட்டு இருக்காரு. 2 கோடி அப்படிங்கிறது பேசிக் பிரைஸா பிக்ஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ பார்த்தா ரேட் வந்து பல மடங்கு தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தேவையை வாண்டடான ஒரு பிளேயரா இருக்காரு. இந்த ஐபிஎல் மினி ஏலத்துல ஹைலைட் இதான் பார்க்கப்படுது. 13 கோடியே 40 லட்சம், 13 கோடி 60 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு. ரொம்ப பரபரப்பா எப்படியே எடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் இந்த 2 டீமும் வந்து மோதிக்கிட்டு இருக்காங்க. எப்படியே எடுத்து ஆகணும், கேமரூன் வந்து நம்ம டீமுக்கு வரைக்கணும் அப்படிங்கிறதா. 2 கோடி தொடங்குது பேசிக் பிரைஸ் அப்படிங்கும்போது இன்னைக்கு 13 கோடி 60 லட்சம் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. யார் எடுக்க போறாங்கன்னு தெரியல, யாருக்கு எந்த டீம் போறாரு தெரியல. ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இப்போ சிஎஸ்கே பிட் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. சோ ஏன்னா 16.60 கோடிக்கு வந்து ஏலம் போன கேமரூன் கிரீனை, அதாவது பிட் பிரைஸ்ல இருக்கிற கேமரூன் கிரீனை வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த பேஸ் பிரைஸ்ல இருந்து 2 டீம் தான் எடுக்க முடியும். ஒன்னு
கேகேஆர் இல்லைன்னா சிஎஸ்கே, மேபி சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கேகேஆர் இப்போ சிஎஸ்கே பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து நம்ம சொல்லுவாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே சிஎஸ்கே கண்டிப்பா கேமரூன் கிரீன் கிட்ட ஒரு 43 கோடி இருக்கு. 43 கோடியே 40 லட்சம் ரூபா வச்சிருக்காங்க. அதனால சிஎஸ்கே எப்படியாவது தூக்கிடணும் அப்படிங்கிற பிளானோட இறங்கி இருக்காங்க. சிஎஸ்கே டார்கெட் பண்ணக்கூடிய முதல் பிளேயர் அப்படிங்கிறது இதான். இப்போ சிஎஸ்கே போட்டியில கடுமையா மோதிக்கிட்டு இருக்காங்க. சிஎஸ்கேவா கொல்கத்தா நைட் ரைடர்ஸா யாரு கேட்ச் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா கொல்கத்தா கிட்டையும் அதிகமாக 64 கோடி இருக்கு. நம்ம ஸ்டார்டிங் சொல்லிட்டு இருந்தோம் கொல்கத்தா கிட்டையும் சென்னை கிட்ட தான் அதிகமான தொகை இருக்கு. 64 கோடி கொல்கத்தா கிட்டையும் சென்னை கிட்ட 43 கோடி இருக்கும் போது ரெண்டு டீமும் தான் இன்னைக்கு ஏலத்துல வந்து விளையாட போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதே போல கரெக்டா இங்கெங்க தொடங்கி இப்ப கடைசியா வந்து கொல்கத்தாவும் சென்னையும் மோதிட்டு இருக்காங்க ஏலத்துல. யாரு கேமரூனுக்கு எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. 2 கோடி பேசிக் பிரைஸ் அப்படின்னு தொடங்கி இன்னைக்கு வந்து 15 கோடியே 60 லட்சம் அப்படின்னு 15 கோடியே 80 லட்சம். அதான் எனக்கு தெரிஞ்சு 20 கோடி தாண்டும். 20-25 கோடி தாண்டறதுக்கான அதிக வாய்ப்பு ஏலத்துல வந்து இவங்க உட்கார்ந்திருந்தாலும் கூட இவங்க எல்லாரும் கைட் பண்றது தோனியா தான் இருப்பான்னு நமக்கு நினைக்கலாம். ஏன்னா தோனி கேமரூன் நம்ம சிஎஸ்கே வந்தே ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, ஆர்டர் போட்டாருங்கிற மாதிரி தான் இருக்கு. களத்துல இறங்கி ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. 16 கோடியே 40 லட்சம் அப்படிங்கிற வரைக்கும் போயிட்டு இருக்கு. யாரு எடுக்க போறாங்கன்னு தெரியல. ராஜஸ்தான் இதுல இருந்து ஏலத்துல இருந்து விலகினாலும் கூட இப்போ சிஎஸ்கேவும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ரெண்டு பேருமே கடுமையான போட்டி போயிட்டு இருக்கு. 2 கோடி தொடங்கி இன்னைக்கு இப்போ 17 கோடி, இந்த நிமிஷம் 17 கோடி வரைக்கும் போயிருக்காரு. இந்த ஐபிஎல் உடைய மினி ஏலத்துல ஹைலைட்டா பார்க்கப்படக்கூடிய பிளேயராக கேமரூன் கிரீன் கண்டிப்பா இருப்பார் அப்படிங்கிறதா இந்த ஏல தொகை போயிட்டு இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தோனி சென்னையுடைய கேப்டன், சிஎஸ்கே உடைய கேப்டன், சிஎஸ்கே உடைய காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தோனி முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா எப்படியாவது அதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் எடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு முறை முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு முறை தோனி முடிவு பண்ணிட்டானா அது எப்படியாவது அடையிறதுக்காக கண்டிப்பாக முயற்சி பண்ணுவார். இவ்வளவு தொகை கொடுத்து எடுத்தாலும் கூட அவர் எப்படி சரியா யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பத்தி தோனிக்கு எல்லா வித்தைகளும் எல்லாம் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதால ஏதோ முடிவு பண்ணி தான் களத்தில் இறங்குறாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா நீங்க போட்டி தொடங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தாவுக்கு ராஜஸ்தானுக்கு தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைவான தொகை தான். ராஜஸ்தான் கிட்ட 16 கோடி தான். கிட்டத்தட்ட அவங்க தொகை தாண்டி போயிடுச்சு. 16 கோடி மொத்தமே ராஜஸ்தான் கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க 18 கோடியே 60 லட்சம் வந்திருக்கும் போது ராஜஸ்தான் வாய்ப்பே கிடையாது. அவங்க நினைச்சாலும் எடுக்க முடியாத போது இப்போ போட்டி அப்படியே ராஜஸ்தான்ல தொடங்கி கொல்கத்தாவுக்கும் சென்னைக்கு வந்திருக்கு. ஏன்னா அவங்க 2 பேர் கிட்ட அதிகமான தொகை இருக்கு. கொல்கத்தாவா சென்னையா யார் எடுக்க போறாங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு ஐபிஎல்லுமே ஒரு பிளேயர் பொறுத்த வரைக்கும் அப்படியே நிப்பாரு. நின்று ரேட் அப்படிங்கிறது மாறி 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 போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில இந்த ஐபிஎல் ஏலத்துல மினி ஏலத்துல கேமரூன் தான் அந்த இடத்தை பிடிச்சிருக்காரு. தோனி முடிவு பண்ணிட்டாரு எடுத்தாகணும் அப்படிங்கிறதுல அதுல எந்த அளவுக்கு அவர் எவ்வளவு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, இவ்வளவு தொகை வரைக்கும் போனா நம்ம எப்படி எடுத்து ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரா, இல்லை எவ்வளவு தொகை போனாலும் சரி எடுத்து ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்காராங்கிறது நம்ம இன்னும் அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நமக்கு தெரிய வந்துடும். இப்போ 19 கோடி 20 லட்சம் ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தான் கேமரூன் கிரீனை எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குதா நம்ம பாக்குறோம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா தோனி சிஎஸ்கே வந்து கேமரூன் கிரீன் வந்தே ஆகணும்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. ஏன்னா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட 64.30 கோடி இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய தேவைப்படுது. ஏன்னா ஓப்பனிங்ல பேட்டிங்கே இல்ல அவங்களுக்கு. சோ ரஹானே தவிர 20 கோடி தாண்டி இருக்கு. 20 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. ரொம்ப விறுவிறுப்பா ஃபயரா போயிட்டு இருக்கு நம்ம சொல்லலாம். கேமரூன் அவர் தான் ரொம்ப ஃபயரா போயிட்டு இருக்காரு. யாரு தட்டி தூக்க போறாங்கன்னு தெரியல. சிஎஸ்கேவா அல்லது கொல்கத்தா நைட் ரைடர்ஸா யார் தூக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா சிஎஸ்கே கிட்ட இந்த ஸ்கிரீன்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா 43 கோடியே 40 லட்சம் அவங்க கிட்ட இருக்கு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கிட்ட 64 கோடியே 30 லட்சம் இருக்கு. கொல்கத்தா கிட்ட தான் அதிகமான தொகை இருந்தாலும் கூட சிஎஸ்கே முடிவு பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. ஏன்னா அவங்க அதில் காட்டக்கூடிய இந்த வேகம் ஸ்பீடை பார்த்தாலும் தெரியுது. எப்படியும் நம்ம தட்டி தூக்கி ஆகணுங்கிற முடிவோடு தான் அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. அந்த வகையில் 2 கோடி தொடங்கி இன்னைக்கு 21 கோடி, இந்த நிமிஷம் 21 கோடியை தாண்டி கேமரூன் கிரீன் போயிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 2 டீமுமே ஒரு கடுமையான போட்டி தான். எப்படி எடுத்து ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரோ ஒருத்தராது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆவாங்க. சரி பரவாயில்ல, ஓகே நமக்கு இன்னும் அதிகமான பிளேயர் தேவை. அப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 பிளேயர் தேவைப்படுறாங்க. 9 பிளேயர்ல 5 பிளேயர் இந்தியன் பிளேயரும் 4 பிளேயர் வந்து ஃபாரின் பிளேயர் தேவைப்படுறாங்க. ஆனால் கொல்கத்தா பொறுத்தவரைக்கும் 13 பிளேயர் அதிகமான பிளேயர் தேவை. இப்போ சென்னையோட கம்பேர் பண்ணும்போது கொல்கத்தாவுக்கு அதிக பிளேயர் தேவை அப்படின்னா கொல்கத்தா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகலாம். ஆனால் அவங்க பண்றதை பார்த்தா ஒரு முடிவோடு வந்துட்டாங்க தெரியுது. எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, 13 பிளேயர்ல நாங்கள் ஒரே பிளேயர் கூட வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவோடு வந்துட்டாங்க தான் தெரியுது. 2 பேருக்கும் கடுமையான போட்டி இருக்கு. கேமரூன் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன இவ்வளோ போட்டி போயிட்டு இருக்கு, இவ்வளோ தொகை போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ 2 கோடியில் தொடங்கி இப்போ 21 கோடியே 80 லட்சம் ரூபாய்க்கு கேமரூன் கிரீன் வந்து நின்றுட்டு இருக்காரு. 22 கோடி தாண்டி போயிட்டு இருக்காரு. அப்போ நம்ம அந்த தோனி முடிவு பண்ணிட்டாரு எடுத்துக்கலாமா? இது இப்படியே எடுத்தா நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசணும் தான். எல்லாருமே சிஎஸ்கேக்கு கேமரூன் கிரீன் வேணும் அப்படின்றது வந்து ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி தான் தோனி மேபி கேமரூன் கிரீன் அவர் டீமுக்கு வேணும்னு நினைச்சிருந்தனால மட்டும்தான்
எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்லேருந்து இப்போ கடன்னு அவங்க வந்து பிட் ப்ரைஸை ஏற்றிட்டே போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கேகேஆருக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேயர்ஸ் தேவை. ஸோ அவங்க மேபி இதுலேருந்து வித்ட்ரா பண்ணி சிஎஸ்கேக்கு கேமரூன் கிரீனை விட்டுருவாங்க அப்படின்றது தான் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா கேமரூன் கிரீன் வந்தாருன்னா கண்டிப்பாக ஜடேஜாவோட ரோலை வந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு சிஎஸ்கேக்கு நீங்க பாருங்க லிவி, அவங்க கொஞ்சம் கூட டைமே கொடுக்க மாட்டாங்க. நான் கொல்கத்தாவோட கொஞ்சம் யோசிக்கிறாங்க, தண்ணிலாம் குடிக்கிறாங்க. என்ன ரேட் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு, 23 கோடி தாண்டி இருக்கு, நம்ம எடுக்கலாமா வேணாவா, ஒரு 13 பேர் நமக்கு தேவைப்படுது, நமக்கு தொகை அதிகமாக இருந்தாலும் கூட பிளேயர் அதிகமாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனால் சென்னை வாய்ப்பே இல்லை, டக்குன்னு தூக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு தான் வேணுங்கிற மாதிரி அடுத்தடுத்து அவங்க காட்டிகிட்டே இருக்காங்க. 2 கோடி தொடங்கி இப்போ 24 கோடியே 20 லட்சத்து ரூபாய்க்கு வந்திருக்கிறாரு கேமரூன் கிரீன், ஆஸ்திரேலியா பிளேயர், ஆல்ரவுண்டர், மிக முக்கியமான ஒரு ஸ்டார் பிளேயராக பார்க்கப்படுறாரு. அவர் தான் இன்றைய நாளுக்கான அந்த ஐபிஎல் மினி ஏலத்தோடைய ஹைலைட் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். சென்னை யோசிக்க மாட்டாங்க. கொல்கத்தா கூட நீங்க பாருங்க, கொல்கத்தாவோட கொஞ்சம் அப்படி லேக் அவுட் வராங்க. ஆனா சென்னை யோசிக்க மாட்டாங்க. கொல்கத்தா இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி அடுத்த செகண்டே நாங்க எங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட், நாங்க அடுத்துன்ற மாதிரி போயிட்டே இருக்காங்க. 24 கோடி 80 லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்காங்க. ஐபிஎல் ரெக்கார்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கேமரூன் கிரீன் லாஸ்ட் இயர்ல ஸ்ரேயஸ் ஐயர் அவன் வந்து பிரேக் பண்ணாரு. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பா கேமரூன் கிரீன் பீட் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கதான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவ்வளோ கடகடன் நீங்க சொன்ன சொல்றான், கடகடன் 2 பேரும் வந்து பிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 25 கோடி போயிடுச்சு. ஸோ 25னா இன்னும் ஒரு 2.25 கோடி மேல போயிட்டாருனாலே அந்த ஐபிஎல் ரெக்கார்டு அடிச்சு இவர் தான் இப்போ டாப்பா நிக்கிறதுக்கான வாய்ப்பு. இன்னொரு 25 கோடி போயிருக்காருன்னா அப்ப சென்னை கிட்ட மொத்தம் 43 கோடி தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு 9 பிளேயர் தேவைப்படுறாங்கன்னு போது இது சென்னை ஆனா ஏதோ ஒரு முடிவு பண்ணி தான் உட்காந்துருக்காங்க. ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்றாங்க. 25 கோடி 20 லட்சம் அப்படின்னும் போது கொஞ்சம் இதை பின்வாங்கின மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் சைலண்டா போயிட்டு தான் இருக்கு. இப்போ யார் அடுத்து தக்க வைக்க போறாங்க, முடிவு பண்ண போறது யாரு, அடுத்த நொடியில் நமக்கு தெரிய போகுது. 2 கோடி தொடங்கி 25 கோடி ரூபாய்க்கு நிற்கிறாங்க. ஸோ இப்போ கேகேஆர் பக்கம் மட்டும் தான் இருக்கு. ஸோ சிஎஸ்கே வித்ட்ரா வாங்கிட்டாங்க. ஸோ ஆப்ஷன்ல இருந்து அப்படி பாக்குறப்ப மேபி சிஎஸ்கேக்கு இப்போ கேமரூன் கிரீன் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கேகேஆர் கிட்ட தான் இப்போ டிசிஷன் இருக்கு. ராஜஸ்தான் ராயல் பின்வாங்கினா அதுக்கப்புறம் வந்து இப்போ சிஎஸ்கே பின்வாங்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 25 கோடியே 20 லட்சம் ரூபாய் கொடுத்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேமரூன் வாங்கியிருக்காங்க. இந்த மினி ஏலத்துடைய ஹைலைட்டாக பார்க்கப்படக்கூடியது. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அதிகமான தொகை போயிருக்கிறது கேமரூன் கிரீன் தான் போயிருக்கு. 25 கோடி 20 லட்சம். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆல்ரவுண்டர், ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளேயர். எந்த அளவுக்கு ஜொலிக்க போறாரு, கொல்கத்தாவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அவங்க கிட்ட இது வரைக்கும் இருந்த தொகையும் வந்து 64 கோடி 30 லட்சம் ரூபாய் இருந்தது. இன்னைக்கு கேமரூன் மூலமாக அந்த தொகை குறைஞ்சிருக்கு. சிஎஸ்கே ஓரளவுக்கு சேஃபா இருக்காங்க. சிஎஸ்கே ஆல்டர்னேட்டிவா வேற ஐடியா பார்த்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும்.